நான் முறையா பேசுறேன். ஆனா இந்த மாதிரி பேச நல்லா இருக்காது. எல்லாத்துக்கும் முறையா பேசுறேன். ஆனா கீழே ஒரு அண்ணே உட்கார்ந்து ஒரு நிமிஷம் அண்ணே உட்கார்ந்து பொறுமையா 2 நாள் எல்லாம் பேசுவாங்க. புது கட்சி அண்ணா எல்லா கேள்வி தலைவர் ஒரு நிமிஷம் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றேன். உட்கார்ந்து பேசுவாங்க. 2 நாள் எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். பேசுறேன் 2 நாள்ல பேசுறேன்னு சொல்றேன். தேங்க்யூ. ஹர்ட் பண்ணிக்காதீங்க. 2 நாள்ல பேசுறேன். அண்ணே அன்புக்கு நன்றிங்க. அன்புக்கு நன்றி. அண்ணே நீங்க வலி விட்டா ஃளைட் விட்டுருவேன். அண்ணே நீங்க வலி விட்டா ஃளைட் பிடிப்பேன். அண்ணா 2 நாள்ல பேசுறேன். நன்றி அண்ணா. எந்த கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்கிறேன். நீங்க 2 நாள் எதிர்பார்க்கலண்ணா. 2 நாள் நான் பேசுறேன். அண்ணா ப்ளீஸ் பண்றீங்க. அண்ணே நன்றிங்க சார். நான் உடம்பு அப்படியே அதாவது அண்ணாமலை அண்ணா வந்து பாஜகலேருந்து விலக போகிறாங்க, புதுசாக ஒரு கட்சியோ இல்லை புதுசாக ஒரு பொலிட்டிக்கல் இல்லாத ஒரு மக்கள் இயக்கம் ஒரு மூமெண்ட்டோ ஒன்று கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த யூகங்கள் அந்த ரூமர்ஸ் வந்து நேஷ்னல் மீடியா லெவலில் பயங்கர ஹைலைட் ஆகிடுச்சு. இன்றைக்கி காலையிலேருந்து CNN, NDTV, இந்தியா டுடே, ரிப்பப்ளிக்கு, டைம்ஸ் நவ்வுன்னு சொல்லிட்டு எல்லா முன்னணி நேஷ்னல் மீடியா சேனல்ஸும் பிரதானமாகவே ஹைலைட்டட் முக்கியமான செய்தியே இதுதான். இப்போ தமிழ்நாடு செய்தி சொல்லவே தேவையில்லை, எல்லா செய்தி நிறுவனங்களுமே இதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஃப்ளேரப் ஆகிடுச்சு. அதில் என்னெல்லாம் சொல்கிறாங்க, என்ன அப்டேட்டு. அப்புறம் இன்றைக்கி வந்து அண்ணாமலைன்னா டெல்லி வேறு போயிருக்கிறாங்க. ஸோ டெல்லி போகிறப்ப ஏர்போர்ட்டில் வச்சு செய்தியாளர்கள்லாம் பயங்கரமாக அண்ணாமலை அண்ணா வந்து சூழ்ந்து கேள்வி கேட்க, இந்த மாதிரி ராஜினாமா பண்ண போகிறீங்களா, புது கட்சி தொடங்க போகிறீங்களான்னு சரமரியாக கேள்விகள் கேட்குறாங்க. அண்ணாமலை நான் சொல்கிறாரு, இந்த மாதிரி 2 நாளில் சொல்கிறேன்னு சொல்கிறார். இருந்தாலும் விடாமல் ஏகப்பட்ட கேள்விகள். ஸோ அதை பற்றின விரிவான விஷயங்கள் வந்து டீட்டெயிலாக என்ன நடந்துட்டுருக்கு, என்ன நம்மளுக்கு என்ன தோணுது, வேறு என்னெல்லாம் மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதான் இந்த வீடியோவில் இருக்க போது. நான் உங்கள் மணியின் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ நம்ம நேற்று வந்து பார்த்தோம் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்னு சொன்னால் மொத்தம் 3 வாய்ப்புகள் தான். ஒன்று, அண்ணாமலை வந்து பாஜகலேயே தொடர்ந்து பாஜகவை வலுப்படுத்தி அது மூலமாக வந்து முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றுவாங்க. ஒன்று. 2வது, அரசியலேருந்து விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்களோட சமூக வேலைகள் அப்படி பண்ணுவாங்க, வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தது ஒரு 2வது வாய்ப்பாக இருக்கலாம்னு. 3வது வந்து இப்போ தனியாகவே கட்சி ஆரம்பித்தா தப்பு கிடையாது, அதுவுமே வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன்னா அண்ணாமலை தான் பாஜகலே தொடருவார், தொடர்ந்துட்டு இது பண்ணுவார் சொல்லிட்டு இருந்தேன். இன்றைக்கி முக்கிய செய்தி நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே சோர்ஸஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் பொலிட்டிக்கல் மூமெண்ட்டு அப்படி ஒன்று ஆரம்பிக்க போகிறாரு, அது வந்து அரசியல் சார்பு கிடையாது, மோடிஜியோட இன்ஸ்பிரேஷன்லாம் இருக்க போகுது, ஆனால் வந்து மக்கள் இயக்கம் மாதிரி ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ மக்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்க போகுது, அதை வந்து நம்மளே நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4வது ஒரு ஆப்ஷன் வந்து சொல்லப்பட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஏற்கனவே இது மாதிரி ஒன்று இருந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா இருந்திருக்கு. 2 பேர் இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பாப்புலரான ஃபிகர்ஸ் சொன்னால் ஒன்று வந்து யோகி ஆதித்யநாத். அவர் தான் வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா காமிக்கிறாங்க. யோகி ஆதித்யநாத் அவர்களுமே அவருடைய அரசியல் பயணம் ஆரம்பிக்கிற காலகட்டத்திலேயே 2002 அவரோட 30 வயசில் அவர் ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்கிறாரு, ஹிந்து யுவ வாகினி அப்படின்ற 2002 ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்காரு. அது வந்து ஹிந்துக்களுக்கு அகெயின்ஸ்ட் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து தடுக்கிறதுக்காகவும் பசுக்களை வந்து வதையை கொள்றதுக்கு கடத்துறதுக்கு அது தடுக்கிறதுக்காக ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் அந்த அமைப்பு நடந்திருக்கு. அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமாவும் அந்த அமைப்பை தொடர்ந்து நடத்திட்டு வந்து இப்போ 2022 தான் அந்த அமைப்பையே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா சுப்பிரமணிய சாமி அவர்கள். அவரும் வந்து அரசியலில் இருக்கும்போது, ராஜ்யசபா எம்பியாக இருக்கும்போது, பாஜக இருக்கும்போது அவர் வந்து VHF அப்படின்னு ஒரு அமைப்பு ஒன்று ஆரம்பித்தார், விராட் ஹிந்து ஃபவுண்டேஷன், அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஆரம்பித்தார். நானும் அப்போ ரொம்ப தீவிரமான சுப்பிரமணிய சாமியோடைய ஃபாலோவராக இருந்தேன். நானும் போய் VHFலாம் போய் ரெஜிஸ்டர்லாம் பண்ணேன், ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பார். அப்புறமா நேரிலலாம் பார்த்தா ஒரு 50 பேர் அவ்வளோதான் வந்து சேருவாங்க, அப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக தான் இருந்தது. அந்த அமைப்பு அப்புறமா நீர்த்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதை வந்து ஆரம்பிக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி சிட்டிங் சீஃப் மினிஸ்டரே ஒரு தனியாக அமைப்பு வச்சிருக்கிறாரு, ராஜ்யசபா MP வச்சிருக்கிறாரு. இப்போ அண்ணாமலைனா வந்து வீதி லீடர் ஃபவுண்டேஷன் நடத்துகிறாங்க இல்லையா, அப்போ இதுவும் அதே மாதிரியான ஒரு அமைப்பாக இருக்கலாம்ங்கிறதான் எல்லாருடைய பேச்சாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ஒரு யூகம் தான். சரி, இது யூகத்தின் அடிப்படையில் ஏன் இப்போ அப்படி பேசிட்டே இருக்கீங்க, எல்லாரும் தான் அப்படி யூகத்தின் அடிப்படையில் பேசுகிறாங்கன்னா நீயும் அப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. நம்ம சேனல் மெம்பர்ஸ் வந்து தம்பி நீயுமா இப்படி வந்து புரளிகளை நம்பி அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்டிருந்தாங்க. எதனால நம்ம இந்த வீடியோ பேசணும் அப்படின்னு நான் விளக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு நம்ம வந்து அண்ணாமலை என்னனால ஒரு நல்லது நடக்கும் தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், தீவிரமாக ஃபாலோ பண்ணியிருக்கோம். நான் எவ்வளோ ஃபாலோ பண்ணிருக்கோம் எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ அது வந்து என்னென்னா ஒரு அன்செட்டிலிங்காக இருக்குது. அவர் குழப்பமாக இருக்கிறாரே, அவர் என்ன பண்ண போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு இதே குழப்பம், இதே ஒரு நெருடல் நிறைய பேர் மத்தியில் இருக்குது. இப்போ வீட்லேயுமே வந்து நம்ம பேசுவோம், என்ன ஆச்சு பேசுவோம், என்ன பண்ணுவார் அண்ணாமலை என்ன அப்படின்னு ஒரு கேள்விகள் இருக்குது.
விவரம் தெரியாது தான், நிஜமாலுமே ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் இல்லை தான். இருந்தாலுமே நம்மளோட ஆதங்கங்கள், நம்மளோட குழப்பங்கள் நம்ம வந்து பகிர்ந்துட்டு தானே இருக்கோம் நேரில். அதாவது நான் வீட்டில் இருக்கிறவங்ககிட்டையும் என்னோட நெருங்கினவங்ககிட்டையும் நான் பேசிட்டு தான் இருக்கிறேன். அதே போல் நம்ம சேனல் வியூவர்ஸுக்குமே அந்த குழப்பம் இருக்க தானே செய்யும். அப்போ அவங்களுக்கு வந்து என்ன நடக்குமோ எது நடக்குமோன்ற ஒரு குழப்பம் இருக்குது. நல்லதாக இருக்கணுமே, அவர் பாவம் வருத்தப்பட்டிருப்பார், அவருக்கு நல்லபடியான எதிர்காலம் இருக்கணுங்கிறது ஒன்று. அது போக தமிழ்நாட்டுக்குமே அண்ணாமலையானனால நல்லது நடக்கும் நம்பிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான குழப்பங்கள் எல்லாரோட இருக்கும்போது அப்போ நம்மளுக்கு என்ன தோன்றது நம்ம சேனலில் பேசுவோம். அதனால் ஒரு தெளிவான பதிலெலாம் கிடைக்காம இருக்கலாம், ஆனால் ஒரு பரஸ்பரம் பரிமாற்றம், அதனால ஒரு ஆறுதல், அதுக்காக தான் நம்ம பேசுகிறோம். கரெக்டான பதிலெலாம் கிடையாது, ஏன் பேசணும் அப்படின்லாம் கிடையாது. நான் என்ன நோக்கம் அப்படிங்கிறத வந்து விவரிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ரூமர்ஸை பரப்புறது நம்ம நோக்கம் கிடையாது, ரூமர்ஸ்ன்னு சொல்லி தான் நம்ம சொல்கிறோம். அதே சமயத்தில் எனக்கு சோர்ஸ் எதுவும் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் கிடையாதுங்கிறது நான் ஓப்பனாக சொல்லிட்டு தான் சொல்கிறேன். அதனால் யாரையும் வந்து என்ன பண்ணுறது நோக்கம் கிடையாதுன்னா, தப்பாக வழி நடத்தலோ இல்லாட்டி வந்து தப்பான ஒரு நம்பிக்கை கொடுக்குறதோ இல்லாட்டி தப்பான இன்ஃபர்மேஷனை பரப்புறது நோக்கம் கிடையாது. என்ன நடந்துட்டு இருக்கு ஊருக்குள்ளே, அண்ணாமலையை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத அண்ணாமலையை ஃபாலோ பண்ணுற ஒரு சேனலை நம்ம தெரிஞ்சுப்போம், நம்ம பேசிப்போங்கிறதா இந்த வீடியோட நோக்கம். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் இருந்துட்டு இருக்க பட்சத்தில் ஒரு 2 விஷயம் வந்து கொஞ்சம் ஹைலைட் ஆயிருக்கு. ஒன்று வந்து முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரம் அவர்களோட பையன் கார்த்தி சிதம்பரம் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு, நேற்றே போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா, புதுசாக ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்படுது போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அது மேஜராக ஒரு ஹைலைட் பண்ணப்பட்டிருது. ஏன்னா அவர் ஒரு ப்ராமினெண்ட்டான, அவர் சிட்டிங் எம்பி, அவர் இந்த மாதிரி சொல்கிறாரு. அப்போ இதை தான் வந்து லிங்க் பண்ணி சொல்கிறாரு, அண்ணாமலை என்ன லிங்க் பண்ணி தான் சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, யாருமே வெளிப்படையாக வந்து இல்லை, மறுக்கவே இல்லை. அதாவது அண்ணாமலை நான் அப்படி தான் பண்ணவே போகிறதில்ல, கண்டிப்பாக அவர் வந்து பிஜேபியில் விலக மாட்டார்னு யாருமே சொல்லலை. இன்றைக்கி வந்து இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸ்லாம் வினோஜ் பி செல்வம்னு சொல்லிட்டு 2024 கேண்டிடேட்டாக இருந்தார், எம்பி கேண்டிடேட்டாக நின்று அப்படி பிஜேபி சார்பாக. அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி அண்ணாமலை வந்து பிஜேபியிலேருந்து விலகிறதா சொல்கிறாங்களே, என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை அவரெல்லாம் பிஜேபி விலக மாட்டார்னு சொல்ல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணாமலை வந்து மோடிஜி மேலே இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு வந்திருந்தார், அதனால் அவர் வந்து எப்போவுமே மோடிஜி மேலே அபிப்பிராயத்தோடு தான் இருப்பார். ஆனால் இந்த பதிலுக்கு நான் பதில் சொல்ல முடியாது, இந்த கேள்விக்கு பதில் நான் சொல்ல முடியாது, அவர் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்னொரு ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, KT ராகவன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவில் முன்னாள் பொறுப்பாளர், இப்போ அவர் பொறுப்பில் இல்லைன்னு நினைக்கிறேன், இல்லை பொறுப்பில் இருக்கிறார் நினைக்கிறேன், எல்லா அணிகளுக்கும் தலைவராக இருக்கிறார் நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் ஒரு பெரிய ட்வீட் ஒன்று போடுறார். என்ன ட்வீட் போடுறாருன்னு சொன்னால், பிஜேபியோடைய தோல்விக்கு அப்புறமா, இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடந்துச்சு. அதில் BL சந்தோஷ் அவர்கள் வந்திருந்தார். அவர் அப்போ என்ன சொன்னாருன்னு சொன்னால், அடுத்து வந்து பாஜகலேருந்து வெஸ்ட் பெங்கால் ஜெயிச்சிட்டோம், அடுத்து பஞ்சாப் ரொம்ப முக்கிய கவனம் கொடுக்க போகிறாங்க, பஞ்சாபுக்கு அப்புறமா பிஜேபியோட முழு கவனமும் தமிழ்நாடு மேலே தான் இருக்கும்னு சொல்லி BL சந்தோஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அமித்ஷா அவர்களுடைய முழு நோக்கம், முழு கவனம் வந்து தமிழ்நாடு மேலே பஞ்சாபுக்கு அப்புறம் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் தலைவராக இருக்கும்போது அமித்ஷா அவர்கள் சொன்னார், என்ன சொன்னாருன்னு சொன்னால், நாங்கள் வந்து நார்த் ஈஸ்ட்டு ஃபுல்லாக கவனம் கொடுத்து நார்த் ஈஸ்ட்டு ஃபுல்லாக நம்ம ஜெயிக்கிறதுக்கு பிளான் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தார். சொன்ன மாதிரியே 10 வருஷத்தில் அசாம், ஒரிசா, வெஸ்ட் பெங்கால் எல்லாத்துலேயும் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அவங்க ஒன்று பிளான் பண்ணி சொன்னாங்கன்னா அதை கண்டிப்பாக நிறைவேற்றி காட்டுவாங்க. இப்போ அமித்ஷாவோட பார்வையில் பஞ்சாபுக்கு தமிழ்நாடு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் கன்ஃபார்மாக அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாட்டை ஜெயிச்சே காமிப்பார். அதனால் எங்களுக்கு அதில் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். எல்லா காரியகர்த்தர்களும் பயங்கர ஹாப்பி, பயங்கர பாசிட்டிவாக, பயங்கர இதாக இருக்கிறோம். ஏன்னா சென்ட்ரல் பிஜேபி வந்து தமிழ்நாட்டை கவனம் செலுத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்வீட். அதெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருங்க, தைரியமாக இருங்கலாம் சொல்லலை, நாங்கள் ஆல்ரெடி சந்தோஷமாக இருக்கோம், ஆல்ரெடி தைரியமாக இருக்கோம் காரியகர்த்தர்கள்லாம் சொல்லிட்டு ட்வீட். அதுக்கு நிறைய பேரோட விமர்சனம். அதாவது இவங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, அண்ணாமலை ஆரம்பிச்சானா தனியாக போயிடாதீங்க, யாரும் விலைக்கெலாம் போயிடாதீங்க, பாஜக மேலே நம்பிக்கை வைங்க, ஏன்னா அமித்ஷா வந்து பாஜகவை காப்பாற்றிடுவாருன்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய கமெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள்னால யூகங்கள் போயிட்டுருக்கு. எனக்கு வந்து இன்னைக்கு காலிலேருந்து இவ்வளோ பொம்பாட் ஆகும்போது, அதாவது எல்லா ஹைலைட் பண்ணி எல்லா நியூஸ் சேனல்ஸ், பிரதானமான நியூஸ் சேனல்ஸ் எல்லாருமே இப்படி சொல்லும்போது, அப்போ ஒருவேளை அண்ணாமலை நான் வந்து பதவி, அதாவது பிஜேபியிலேருந்து விலகலாமோ, ஒரு பிரேக் எடுக்கலாமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் வருது. ஆனால் என்ன சொல்கிறது, நான் நேற்று சொன்ன அதே காரணங்கள் இன்னுமே ஸ்டாண்ட்ஸ் குட்டு தான். அதாவது அமித்ஷா அவர்களுக்கும் இந்த டர்புலன்ஸ் இருக்குன்றது முதல்லே தெரியும். மோடிஜி அவர்கள் ஏற்கனவே இதே பிரச்சனை அவரே ஃபேஸ் பண்ணியிருந்தார். அண்ணாமலை இன்னுமே வந்து மோடிஜி மேலே எவ்வளோ பெரிய ஒரு மரியாதையும் நம்பிக்கை வச்சுருக்காருன்றது தெரியும். அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு எல்லாமே இதெல்லாம் இப்போ நடக்கிறதெல்லாம் இப்போ தான் நடக்கணும் இல்லை, முதலே தெரிஞ்சது தான். அதெல்லாம் வர்றதுனால அப்படி வந்து வெளியே போக மாட்டாரோன்னு எனக்கு டவுட் இருக்குது. பட் ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, நடக்கும்போது தான் தெரியும். அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாரு நம்மளேன்னா, 2 நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்காங்க, 2 நாள் வெயிட் பண்ணுங்கள், தயவுசெய்து 2 நாள் வெயிட் பண்ணுங்கள், 2 நாள் இப்போ 100 தடவை 2 நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் உட்காந்து நிதானமாக டீட்டெயில் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு இருக்கிறாரு. ஆனால் அந்த ஒரு விஷயம் எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னென்னா, அண்ணாமலை என்ன பண்ண மாட்டாருன்னா,
பேசாமல் பதில் சொல்லாமல் போகிற ஆள் கிடையாது. அவர் எதாக இருந்தாலும் டீட்டெயில்டாக உட்காந்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி தெளிவாக பேசி ஓப்பன் பண்ணிட்டு தான் வந்து அவர் இருக்க போகிறார். அவர் விஜய் அவர்கள் மாதிரி பயங்கர சைலண்ட்டாக இல்லாட்டி வெளியே சொல்லாமல் இருக்க போகிறதில்ல, வெளிப்படையெல்லாம் பேசக்கூடிய ஆள். அதனால் டெஃபினட்டாக வெளிப்படையாக பேச தான் போகிறாரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த இங்கிலீஷ் மீடியாவில் பேசினதும் அந்த அண்ணாமலை நான் ஏர்போர்ட்டில் போகிறப்ப பேசினதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சா அந்த வீடியோ. ஸோ உங்களோட கருத்துக்களை எப்பயும் போல் பதிவு பண்ணுங்கள். நிறைய பேர் நேற்று வந்து நிறைய கருத்துக்கள் பதிவு பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை படிக்கும்போது. கரெக்டு, அப்போ எல்லாருமே ஒன்று போல தான் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த அண்ணாமலை என்ன சொல்கிறாரோ அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிசி ஷெட்யூல் சந்திக்கிறேன். வணக்கம்.